குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸ்ஆர் கேட். இதோட டேபிள் வந்து இதுதான். ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட்டு. ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ இருக்கும்போது நமக்கு ஜீரோ ஆகணும். ரெண்டு இன்புட்டுமே ஒன்று ஆகும்போது நமக்கு ஜீரோ ஆகணும். மீதி ரிமைனிங் ஏதாவது ஒரு இன்புட்டு ஆன் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். இதுதான் வந்து நம்ம கண்டிஷன். இப்போ இதை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் இதுக்கு எப்படிங்கிறது பண்ணலாம். இப்போ ஒரு x0 ஒரு இன்புட். ஓகே, x1 ஒரு இன்புட். ஏன் நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போடுறேன், நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீச் பண்றேன். x1 இது பேரலல் பண்ணணும். இதுதான் கைஸ் XOR கேட்டுக்கான ப்ரோக்ராமே. இப்ப ரன் பண்ணலாம். ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டோம். சிமுலேஷனை டவுன்லோட் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமை. இப்போ ரைட் பிஎல்சியில போய் பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் கொடுங்க. எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலனா ப்ரோக்ராம் எரர் அடிக்கும். பிஎல்சியில எரர் காமிக்கும். க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ அப்படிங்கிற போது ஜீரோ நமக்கு. இப்போ ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்றோம். x0 இன்புட் ஆன் பண்றோம், x1 இன்புட் ஆன் பண்றோம். ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகும்போது நமக்கு ஜீரோ. ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகும்போது நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் ஜீரோ பாயிண்ட், செகண்ட் இன்புட் ஆன் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் ஜீரோ பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்றோம். ஆன் பண்ணா நமக்கு மோட்டார் ஆன் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருக்கோம், இங்க நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டிருக்கோம். சேம் இன்புட் அட்ரஸிங். இங்க நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டிருக்கோம், நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருக்கோம். இப்ப இது பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ரெண்டுமே ஆன்ல இருக்கு. இப்ப இதுக்கு வந்து இன்புட்டை நம்ம ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் வந்து நார்மலி க்ளோஸ் கான்டெக்டா மாறும். நார்மலி க்ளோஸ் வந்து நார்மலி ஓப்பனா மாறிடுது. அதனால நமக்கு ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. Again இதை ஆஃப் பண்ணுங்க. இப்ப செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஆஃப் பண்ணுங்க. இப்ப நமக்கு அவுட்புட் ஜீரோ கிடைக்குது. இதுதான் கைஸ் எக்ஸ்ஆர் கேட்டுக்கான ப்ரோக்ராமிங். இப்போ சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் மோடுக்கு வந்துருங்க. இப்ப அடுத்த ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். XOR கேட்டு, இது XNOR கேட்டு. XNOR கேட்டுக்கான ப்ரோக்ராமிங் இதுதான். இப்படிதான் பண்ணணும். அது ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ ஆனா நமக்கு ஆன் ஆகணும். ரெண்டு இன்புட்டுமே ஹை ஆச்சுன்னா நமக்கு ஆன் ஆகணும். இதுதான் கண்டிஷன். ஏதோ ஒரு இன்புட் ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட்டை ஆஃப் ஆகணும். இதுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்கலாம். x0 இன்புட், x1 ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவில் இருக்கும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். ஓகே, டிஃப்ரெண்ட் அட்ரஸ். இப்போ வந்து பில்ட் கொடுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, உங்க ஆல்ரெடி அவுட்புட் வந்து ஆன் ஆயிருக்குது. ரெண்டு இன்புட்டுமே ஆஃப் ஆகும்போது
நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். இப்ப 2 இன்புட்டுமே ஆஃப்ல இருக்கு, அவுட்புட் ஆன் ஆயிருக்கு பாருங்க. இப்ப 2 இன்புட்டுமே ஆன் பண்ணலாம். x0 ஆன் பண்ணிட்டோம், x1 ஆன் பண்ணிட்டோம். 2 இன்புட் ஆன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் ஆன்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டிருக்கோம், நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருக்கோம். ஆன் பண்ணும்போது நார்மலி க்ளோஸ் கனெக்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, நார்மலி ஓப்பன் கனெக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன் தான் நடக்குது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்புட்டை 0 பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்புட்டை 0 பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்றோம். ஆன் பண்ணா நமக்கு அவுட்புட் வரல பாருங்க. இப்ப செகண்ட் இன்புட்டை 0 பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம். இப்போ நமக்கு வரல, அவுட்புட் வரல. இதுதான் கைஸ் எக்ஸ்என்ஆர் கேட்டுக்கான ப்ரோக்ராமிங். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் டீச்சிங்ல புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.